அவ்வளோதாண்டு. ஏதோ ஒரு மனிதர் புரட்சிகரமா பிரசங்கம் செய்து ஞானஸ்தானம் கொடுத்து மக்கள் எல்லாத்தையும் நல்வழிப்படுத்துறாராமே. நானும் அவரை பார்க்கலாம் வந்தேன். அப்படி சொல்லுங்கள், அதுக்குத்தான் நானும் வந்தேன். அவர் என்னமோ காடுத்தேவை வெட்டிக்கலாம் சாப்பிடாமே. அது மட்டுமா, அவர் கையில பெரிய தடியும் ஒட்டகத்தாலான உடையும் அணிந்திருப்பாராமே. அதோ அவர் வருவது போல் தெரிகிறது. வாருங்கள், சென்று அவரை பார்ப்போம். குட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, பள்ளத்தாக்குகளை சமப்படுத்துங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெறுங்கள். கர்த்தரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுக. கோலமானவை நேராகவும் வழிகள் அனைத்தும் சமமாக்கப்படுக. மனம் திரும்பியவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுங்கள். ஏற்கனவே அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? 2 அங்கி வைத்திருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். உமக்கு குறிக்கப்பட்ட துறைக்கு மேல் கேட்க வேண்டாம். போதகரே, ஓர் வீரரை நாங்கள் செய்ய வேண்டியது. பொய் குற்றம் சாட்டாதே. பிறரை பயன்படுத்தி பணம் பறிக்காதே. உனக்கு கிடைக்கும் ஊதியமே போதும் என்ற மனம் கொள். போதகரே, அப்படியானால் நீர்தான் மெசியாவோ? அவர் நான் அல்ல, என்னை விட மேலான ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் காலை ஓசை என் காதில் கேட்கிறது. நானோ உங்களுக்கு நீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அவரோ உங்களுக்கு தூய ஆவியாலும் நெருப்பாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். கோதுமை களஞ்சியத்தில் கோதுமையை துப்புரவாக்கி கையில் எடுத்துக்கொண்டு அதன் பதர்களை அவியா நெருப்பில் சுட்டெரிப்பார். வாருங்கள், அனைவரும் இந்த நீரினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
இவரே என் அன்பார்ந்த மகன். இவரில் நான் பூரிப்படைகின்றேன். பண்றா மேக்கப் பண்றா உன் பொண்டாட்டி பண்றாடி அம்மா சாமி அது அல்ல குடிக்கா மனித நட்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயில்கள் ஒவ்வொரு சுயங்களும் உயிர் காக்கிறது. இப்பொழுது நீ என்னை தண்டனைக்கு வழங்கினால் இவள் அனைத்தையும் உனக்கு கொடுத்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றது. ராயப்பா, இளவேந்திரா, நீங்கள் இதுவரை சென்று கடலில் மீன்பிடித்தீர்கள். என் பின்னே வாருங்கள். உங்களை மக்களை போனார். அல்லப்பா, நீங்களும் கடலுக்கு சென்று மீன் பிடித்தது என் பின்னே வாருங்கள். உங்களை மக்களை பிடிப்போம். நானே நல்ல மேய்ப்பன். என் நாடுகள் மிகுதியாய் பெருந்தொருட்டே வந்தேன். நல்லாயன் தன் நாடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பார். நீயும் என் பின்னே வா. உன்னையும் மக்களை பிடிப்போனா. அது சொன்னான்ல பயிரான்னு சொன்னான்ல அது தெரியுது.
ஏனெனில் விண்ணரசு அவர்களது. சாந்த குணமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அழுகின்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர். நீதியின் மேல் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவர். நீதியின் நிமித்தம் உபத்திரியப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் மோட்ச ராஜ்யம் அவர்களது. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய இருதயமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தூய பரனை தரிசிப்பர். சமாதானம் பண்ணுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தேவ மக்கள் எனப்படுவர். என் நாமத்தை பற்றி, சத்திய வேதத்தை பற்றி உங்களை சபித்து துன்புறுத்தி உங்கள் மேல் சகல தீமைகளையும் அபாண்டமாக கூறும்போது நீங்கள் பேறு பெற்றோர். ஏனெனில் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாவனை ஏராளமாய் கிடைக்கும். மனிதர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே அவர்களுக்கும் செய்யுங்கள். பிறருக்கு கொடுங்கள், அப்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த படியினால் அளப்பீர்களோ அதே படியால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்துவிட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பை, அதாவது உன்னிடத்தில் உள்ள சாவான பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு அடுத்தவனின் அற்ப பாவத்தை கூறலாம். கெட்ட கனி கொடுக்கும் நல்ல மரமும் இல்லை, நற்கனி கொடுக்கும் கெட்ட மரமும் இல்லை. நீங்கள் கூறுவதெல்லாம் மோசன் சட்டத்திற்கு விரோதமாக வேத பிரமாணங்களையாவது அதன் எழுத்தையாவது அழிக்க வந்தவன் அல்ல, அவைகளை நிறைவேற்றவே வந்தேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானமும் பூமியும் பொழிந்து போகும், வேதாகமத்தில் உள்ள சகலமும் நிறைவேறுமே ஒழிய அதில் உள்ள சிறு அச்சாரமாவது ஒரு புள்ளியாவது நிறைவேறாமல் போவதில்லை. கடின உபதேசமா இருக்கிறதே சுவாமி. மெய்தான் யூதாஸ், நீ காணிக்கை செலுத்தும் பொழுது உன் சகோதரனோடு மனத்தாங்கள் இருக்குமாயின் முதலில் உன் காணிக்கையை பீடத்தண்டை வைத்துவிட்டு முதலில் வீட்டிற்கு போய் உன் சகோதரனோடு உன் மனத்தாங்களை நீக்கிவிட்டு அதன் பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்துவாயாக. விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக என்று முன்னோருக்கு சொல்லப்பட்டது. நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சிக்கும்படி நோக்குகிற எவனும் அவளோடு தன் இதயத்தில் பிரச்சாரம் செய்தாயிற்று. சுவாமி, சுத்த
மனைவியை நீக்கிவிட்டு வேறொரு திருமணம் செய்யலாமா சுவாமி? ராயப்பா, எந்த புருஷனாவது தன் மனைவியை நீக்கிவிட நினைப்பானாகி விவாகரத்து தீர்ப்பு என்ற விவாகரத்து சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவான் என்று முன்னோருக்கு உபாகமத்தில் கூறப்பட்டது. நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், வச்சான காரணம் அல்லாமல் வேறு காரணமாக தள்ளி வைக்கிற கணவனும் ரத்து சீட்டு வாங்குகிறவரும் வாங்கியவர்களை கட்டிக்கொள்கிறவர்களும் விபச்சாரிகளே. பொய்யவனை இட வேண்டாம் என்று முன்னோருக்கு சொல்லப்பட்டது. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோகத்தின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனெனில் பரலோகம் சர்வேஸ்வருடைய சிம்மாசனம். பூலோகத்தின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனெனில் பூமி சர்வேஸ்வருடைய பாதப்படி. ஜெருசலேம் மீதும் ஆணையிட வேண்டாம். ஏனெனில் அது ஒரு பெரிய ராஜநகரம். உன் தலையின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனெனில் உன் தலையில் உள்ள ஒரே ஒரு ரோமத்தை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால் முடியாது. தர்மம் செய்யும் முறை எப்படி சுவாமி? ராயப்பா, நீ தர்மம் செய்யும் பொழுது உன் வழக்கை செய்வதை உன் இடக்கை அறியாது இருக்கட்டும். உன் அந்தரங்கத்தை அறியும் ஆண்டவர் உனக்கு சம்பாவனை அளிப்பார். நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது பரமபிதாவை அந்தரங்கத்தில் பிரார்த்திப்பீர்களாக. பிதா பலனளிப்பார். நீங்கள் பின்வருமாறு ஜெபிப்பீர்களாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும்.